கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த அக்னிமயமான நடு இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை நிச்சயமாய் மாற்றும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில், எந்த திசையில் அல்லது ஒருவேளை சிக்கலும் சிரமமான சூழ்நிலைகளிலே சென்று கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் மிக நீண்ட காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களிலே இன்னும் ஒரு மேன்மை வரவில்லை என்பது போன்ற பல்வேறு தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் சரி, இந்த அக்னிமயமான நடு இரவு ஜெபம் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். கவனிப்பதோடு இந்த ஜெபத்திலே, இந்த அக்னிமயமான பரிசுத்த ஆவியின் வல்லமையான ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் எங்களோடு ஜெபியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை, நீங்கள் எங்கே செல்ல வேண்டும், எப்படி எந்த நிலையை அடைய வேண்டும், எப்படிப்பட்ட ராஜ மேன்மைகள், ராஜரீக மேன்மைகள் உங்களுக்கு வர வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தரே கொடுப்பதற்காய் இன்று இந்த நடு இரவு ஜெபத்திலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நடு இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும். உங்கள் சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் ஒரு எழுப்புதலையும் ஒரு வெற்றி திருப்பு முனையையும் கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம், கர்த்தர் இதுகாரம் உங்களுக்கு இந்த ஜெப வேளைகளிலே கொடுத்த நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே, நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும். அதிலே மாற்றமே இல்லை. ஒருவேளை நீண்ட காலமாய் காத்திருக்கிறீர்களோ, ஒருவேளை கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, ஒருவேளை ஐயா இனியும் என்னால் இது போன்ற பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாது, நான் வாழுவதை விட சாவதே மேல் என்ற ஒரு பரிதாபமான சூழ்நிலைகளுக்கு வந்து விட்டீர்களோ, ஒருவேளை உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் உங்களை கை கொட்டி சிரிக்கும் வண்ணமாய், வெளியில் நடமாடக்கூட எனக்கு மனமில்லை ஐயா, வீட்டு வாசலை தாண்டி வெளியே வருவதற்கு எனக்கு அவமானமாய் இருக்கிறது, இப்படியாய் எங்கு திரும்பினாலும் தோல்வி, எங்கு திரும்பினாலும் ஏமாற்றம், என்ன செய்தாலும் வெற்றி இல்லை, மாற்றம் இல்லை, எங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறீர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான அக்னிமயமான இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம், இந்த நடு இரவு ஜெபம், இந்த நடு இரவு எப்படி ஒரு பகலை நோக்கி ஒரு விடியற் காலத்து வெளுப்பை நோக்கி கடந்து செல்லுகிறதோ, அப்படியே உங்கள் வாழ்க்கையும் ஒரு வெற்றியை, விடுதலையை, மாற்றத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை கடந்து அதை நோக்கி செல்லும். அதை நிச்சயமாய் நாம் அடைந்து கொள்ளுவோம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த ஜெபத்திலே எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மாற்றமே இல்லை. ஐயா, நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று மோசே அற்புதமாய் கட்டளை கொடுக்கிறார். மோசேயின் வார்த்தைகளை கவனியுங்கள். தேவனை நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம், நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடே நம் அருகிலேயே இருப்பது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நாம் ஜெபிப்போம். நீங்கள் என்ன சூழ்நிலையில் என்ன காரியத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தாலும் சரி, அதிலே கர்த்தர் ஒரு மகா பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய், மாற்றமும் மறுமலர்ச்சியுமான காரியங்கள் நடக்கும்படியாய், ஐயா கர்த்தரே சொன்னது போல, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னாரே, அது போன்ற பயங்கரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய், கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், அறிந்து கொள்ளுகிறவர்கள், உற்றார் உறவினர்கள், ஊரார் எல்லோரும்
எல்லோருக்கும் முன்பாக இந்த கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னாரே. இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களை, அதிசயங்களை உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுகிற நடுஜாமம் இது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் உங்களுக்கு முன்னே கர்த்தர் செய்கிற, உங்களோட இருந்து கர்த்தர் செய்கிற கர்த்தருடைய செய்கையை அவர்கள் எல்லோரும் காண்பார்கள் என்று கர்த்தர் யாத்திராகமம் 34:10 சொன்னது போல இன்று அதை நிறைவேற்றும்படியாய் இந்த நடுஜாம ஜபத்திலே நிச்சயமாய் ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு மறுமலர்ச்சி வருகிறது. உண்மையாய் நம்புங்கள். நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்கும் போது விசுவாசத்திலே உறுதியாய் நின்று உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தரே சொல்லுவார், விசுவாசிக்கிற என் மகளுக்கு, மகனுக்கு, என் விசுவாசிக்கிற என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும் என்று அவர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இப்பொழுது என்ன சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் சமர்ப்பியுங்கள். ஐயா, எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவும்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் கடந்து வரும்படியாய், இறங்கி வரும்படியாய், பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே இறங்கி வரும்படியாய், ஓ மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே எங்கே இவர்கள் பலகீனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே பலகீனமும் தளர்வுகளும் சோர்வுகளும் அசதிகளும் காணப்படுகிறதோ அங்கே பரிசுத்த ஆவியினால் ஒரு புது பலன் உண்டாகுகிற அனுபவங்கள் உண்டாகட்டும். இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய், அந்த ஹார சக்திகளின் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், வாழ்க்கையிலே தடையாய் இருக்கிற எல்லா தடை கற்களும் உடைத்தறிய முடியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அன்பு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மலை போன்று எழும்பி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே மலை போன்ற பிரச்சனைகளை இவ்விடம் விட்டு அகன்று போங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அவர்கள் கையின் பிரயாசங்கள், ஊழியங்கள், தொழில், வியாபாரங்கள் எதிலே மலை போன்ற பிரச்சனைகள் இவர்களை உயர விடாதபடி, உயர எழும்பி பறக்க பிரகாசிக்க விடாதபடி, கழுகு போல இறக்கைகளை அடித்து இவர்களை உயரே எழும்ப விடாதபடி தடுக்கிற எல்லா அந்தகார பிசாசின் வல்லமைகளும் பரிசுத்த ஆவியின் அக்னியினால் இப்பொழுதே சுட்டெரிக்கப்படும்படியாய் தகர துருமக்கர சந்த ரபோ துருபக்கர தரபோ தரமோ சந்த ரபோ துரு கபர சந்த ரக்கபொரு துருமக்கர தரபோ எல்லா அந்தகார சக்திகளும் இப்பொழுதே சுட்டெரிக்கும்படியாய், சுட்டெரிக்கப்படும்படியாய் சரா சுருபக்கர தரமு துருமக்கர தரபோ யார் எந்த மந்திர சூனியங்களிலே ஆப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, பிசாசின் கிரியைகளினால் நடைபெற்றிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், தேவனாகி கர்த்தருடைய இரக்கம் அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் தரா துருமக்கர சந்த ரூபக்கர தரபோ தரபுதுரு சந்து ருமக்கர தரபோ துருபா இப்பொழுதே ஒரு அக்னிமயமான வல்லமை இறங்கி வரும்படியாய் தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரே நடத்துகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே என் தெய்வமே, இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற, நிரப்பப்பட்ட
நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் தேவ புத்திரர்களாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். Oh Lord, in the mighty and holy name of Jesus. அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசியுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே வாயை திறந்து சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் தொழிலுக்கு விரோதமாய், எங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சொன்னபடியே நடக்கும் என்று நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாரோ எங்கள் கட்டுகளை உடைப்பார்கள், யாரோ எங்களுக்காக உதவிகளை செய்வார்கள், யாரோ எங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று நினைத்து காத்திருப்பதை விட இது போன்ற ஜெபங்களை கேட்டு நீங்களும் உடன் ஜெபியுங்கள். வாயை திறந்து அறிக்கையிடுங்கள், வாயை திறந்து கட்டளையிடுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே மக்கா சந்துரு கபரதரபோ சுந்துரு மக்கர சந்துரு கபரதரபோ. எந்த இடைஞ்சல்கள், எந்த போராட்டங்கள், எந்த சோதனைகளும் உபத்திரவங்களும் உங்களுக்கு விரோதமாய் கண்ணிகளும் கட்டுகளும் சங்கிலிகளுமாய் கட்டப்பட்டது போன்ற அனுபவத்தில் இருக்கிறீர்களோ, இன்று உங்களுக்கு விடுதலை, இப்பொழுதே விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கரங்களை உயர்த்தி, என் தெய்வமே உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்கி வரட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொரு பேரையும் நிரப்பட்டும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னாரே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுங்கள். ஓ, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் இன்றே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நிர்மூலமாகட்டும். கல்வாரி சிலுவை தியாகத்தினாலே அவைகளில் இருந்து ஒரு விடுதலை என் மகளுக்கு, என் மகனுக்கு இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் பிள்ளைகள் விடுதலையோடு பறக்கிற உல்லாச பறவைகள் போன்று என் பிள்ளைகள் எல்லாம் உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் பிரகாசிக்கும்படியாய் இருக்கிற தடைகள் மாறட்டும். சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே எதிராய் இருக்கிற எல்லா மலை போன்ற பிரச்சனைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஓ கரமா சுந்துரு வதரவதர தரபோதுரு கமர சந்தரபதுரு கமரதரபோ தரா தரபோ துருமா கசந்துரு கமரதரபோ. எல்லா அந்தகார கட்டுகள் உடைகிற நேரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் நடு இரவுகளிலே செய்யப்பட்ட எல்லா மந்திர சூனியங்களும் இந்த நடு இரவிலே அழிக்கப்படும் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நடு ஜாமத்திலே நீங்கள் செய்கிற ஜபங்களின் மூலமாய் இதே நடு ஜாமங்களிலே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் எல்லா மந்திர மாந்திரிகங்களும் இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிகிறது. ஐயா, இப்பொழுதே அவைகள் சுட்டெரிக்கப்படுகின்றன. விசுவாச அறிக்கை செய்யுங்கள். என் இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா மந்திர சூனியங்களும், மந்திரங்கள் வைக்கப்பட்ட சூனியங்கள் வைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் அழிந்து நிர்மூலமாகி மண்ணோடு மண்ணாய் போகும்படியாய் எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும்படியாய் ஒரு அக்கினி இறங்கட்டும். ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி தேவ வல்லமை பெற்றுக்கொள். உன் வியாதிகளுக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளும் எல்லா தகடுகளும் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திலே மாற்றம் வராதபடி, உங்கள் குடும்பத்திலே வளர்ச்சி வராதபடி, உங்கள் குடும்ப வியாபாரத்திலே லாபமும் வெற்றியும் பெருக்கமும் வராதபடி உங்களுக்கு விரோதமாய் பிசாசு செய்த எல்லா சதி சூனியங்களும் இப்பொழுதே மறையும்படியாய், இப்பொழுதே எல்லா சதி சூனியங்களும் மாந்திரீக கட்டுகளும் சுட்டெரிக்கப்படும்படியாய் தேவ பிள்ளைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுங்கள். எல்லாம் பரலோக அக்னியினால் சுட்டெரிக்கப்படுவதாக. mighty name of Jesus. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இப்பொழுதே பரலோக
பரலோகத்தின் தேவன் தாமே, mighty God, பரலோகத்தின் தேவன் தாமே அவருடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பினாரே. அவர் நிச்சயமாய் அவர் இந்த பூலோகத்தின் வந்ததிலே ஒரு அற்புதமான நோக்கம் இருக்கிறது, மறந்து விடாதிருங்கள். ஒரு அற்புதமான நோக்கம் இருக்கிறது, மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓ, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் வெளிப்பட்டதின் பிரதானமான நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனித குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்ட அதே நம்முடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ இந்த பூமியிலே அக்கினியை போட வந்தேன். ஓ குளோரி! எல்லா தேவ பிள்ளைகளும் வாயை திறந்து ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நடுகிரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றும். ஹல்லேலூயா! இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, ஐயா, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிவதாக, அழிவதாக. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியும்படியாய் பரலோகத்தில் இருந்து அக்னியை போட வந்த எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய அக்னியை போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். அக்னியை போட வந்த எங்கள் அற்புதங்களின் ஆண்டவர் இப்பொழுதே அக்னியை போடும்படியாய் எல்லா மந்திர சூனிய கட்டுகளும் சங்கரிக்கப்படும்படியாய், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் அழியும்படியாய், ஓ ஒரு பரிசுத்த அக்னி இப்பொழுதே இறங்கி இந்த நடு ஜாமங்களிலே யார் யாருக்காக நரபலிகள் இடப்பட்டதோ, யார் யாருக்காக விலங்குகளை கொன்று அவற்றின் இரத்தங்களினால் பன்றியை, கிடாக்களை, ஆடு மாடுகளை கொன்று யார் யாருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திர சூனியங்களும் இப்பொழுதே அழியும்படியாய், ஓ ஷரபுரு பரதரபுரு பக்கரமரதரபு தரதரா துருகுருமரா சந்து குமக்கரதரபு ரபரா சந்து ருமக்கரதரபு, மந்திர சூனியங்கள் அழியும்படியாய், பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழியும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்திலே விசுவாச அறிக்கையிடுங்கள். இப்பொழுதே அந்த பரலோக அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி, சுட்டரிப்பின் ஆவி இறங்கும்படியாய் ரகரதரபோ துருமதரபோ ஷரபோ துருகவரதரபோ, இப்பொழுதே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சங்காரமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ glory to the Lamb of God. தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஓ இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி, இன்று ஒரு வெற்றி திருப்புமுனை இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படுவதாக இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, ஜாதிகளுக்கு நேராய் என் கொடியை உயர்த்துவேன், ஜனங்களுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன் நீ சொன்னீங்களே. இப்பொழுதே உங்க வல்லமையான கரம் அசைக்கப்படும்படியாய், பரிசுத்த ஆவியின் மகிமையோடு அசைக்கப்படும்படியாய், ஓ லார்ட், உங்க கொடி, மகிமையான கொடி உயர்த்தப்படும்படியாய், mighty name of Jesus. அப்பொழுது உங்கள் குமாரர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது போலவே பிரிந்து சென்ற பிள்ளைகள் எல்லாம் திரும்பி வரும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே பிரிந்து போன கணவன்மார் திரும்பி வரும்படியாய் மனம் திரும்புதல் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு திருப்புதல் சூழ்நிலைகள் மாறட்டும். அக்கா ரபோ ருக்கா பர சந்து ருக்கா மரதரபோ ரக்கபோ ருக்கா பர சந்த ரக்கபோ துருக்கா பர சந்த ரக்கபோ. ஓ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான பிரசன்னம் இப்பொழுதே தொலைந்து போனவர்களை கண்டுபிடிக்கும்படியாய், தொலைந்து தூரமாய் போய்விட்ட பிள்ளைகளை கண்டுபிடிக்கும்படியாய், ஓ மன வருத்தத்தோடும் கோபத்தோடும் கடந்து போன பிள்ளைகள் கீழ்ப்படியாமையின் ஆவியினால், கோபத்தின் ஆவியினால், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களினால் பிடித்து கொண்டு போகப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வரும்படி
கடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த தூதர் சேனை கடந்து செல்லட்டும். இப்பொழுதே லார்ட் இன் தி மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஓ ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் கடந்து செல்லட்டும். செல்லுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ரக்கபோ சந்தா ரக்கபோ ருக்கபரதரபோ அரகரபதரமோதுரு சந்துரு கபரதரபோ ரகரதரமோதுரு சந்த ரக்கபோதுரு பகரதரபோ. ஓ லார்ட், வல்லமையான தூதர்கள். ஆமென். ஐயா, கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியே பரிசுத்த ஆவி, பரிசுத்த சேனை, பரிசுத்த ஆவி, பரிசுத்த தூதர்கள் கூட்டம் இப்பொழுதே கடந்து செல்லும்படியாய், இது கடந்து போன கணவன்மார் திரும்பி வரும்படியாய், ஓ தூரமாய் போய்விட்ட மனைவிகள் மனம் திரும்பி கடந்து வரும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள் ஒன்றிணையும்படியாய், ஓ அதிலே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஓ கபா கரா கூகு மரக சந்துரு கபரதரபோ ரபரதரமோ சகபுரு கபரதரபோ. அந்தகார வல்லமைகள் இப்பொழுதே, அந்தகார வல்லமைகள் எரிக்கப்படுவதாக. ஷகா ருகா மரதரபோ ரபரபரதரோ சகபுரு கபரதரபோ. எல்லா அந்தகார வல்லமைகளும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய், அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளை எங்கே கட்டி வைத்திருக்கிறார்களோ, ஆமென், இவர்கள் பிள்ளைகள் எங்கே எந்த சூனியங்களினால் மாந்திரீகங்களினால் கட்டப்பட்டார்களோ, ஐயா, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் கணவன்மாரும் எங்கே கட்டப்பட்டிருக்கிறார்களோ, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். அந்த கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே அவிழும்படியாய், இப்பொழுதே கட்டுகள் அவிழ்ந்து ஒரு கட்டுகள் அவிழவும் சிறையிருப்பு மாறவும் என் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். இப்பொழுதே மாற்றம் உண்டாகட்டும், இப்பொழுதே மறுமலர்ச்சி உண்டாகட்டும், தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். மக்கா சந்து ருக்கபரதரபோ துருபகரதரபோ. ஐயா, உம்முடைய தூதர்கள் இப்பொழுதே, ஓ ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இப்பொழுதே கடந்து சென்று தூரமாய் போய்விட்டவர்களை, தொலைந்து போய்விட்டவர்களை, அல்லது தவறான வழிகளிலே போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை சுற்றிலும், ஓ லார்ட், பாளையம் இறங்கும்படியாய் பரிசுத்த தூதர்கள் பாளையம் இறங்கி அந்த பொல்லாத கீழ்ப்படியாமையின் ஆவியில் இருந்து, ஓ பில்லிசூனிய ஆவியில் அகப்பட்ட பிள்ளைகளை அவற்றின் சிறையிருப்பில் இருந்து, ஓ மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஓ ரக்கா சந்து ருக்கபரதரபோ துருமக்கர சந்து ருக்கபரதரபோ. பொல்லாத ஆவிகளின் பிடிகளில் இருந்து, எல்லா மந்திரங்கள் மாந்திரீகங்களின் கட்டுகளில் பிடிகளில் இருந்து, தாறுமாறாய் பிள்ளைகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிற, குடும்ப உறுப்பினர்களை கொண்டு சென்றிருக்கிற எல்லா விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகளில் இருந்து குடும்பங்கள் விடுதலை அடையும்படியாய், குடும்ப உறுப்பினர்கள் விடுதலை அடையும்படியாய் இப்பொழுதே தேவ மகிமை இறங்கி வருவதாக. சந்தராபோ துரு கபரதரபோ சக்கரக்கபோ ருக்கபரதரபோ. சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, லார்ட் இன் தி மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இப்பொழுதே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், குடும்பங்களிலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் வெற்றி திருப்பு முனையும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களை கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஐயா, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஓ தொலைந்து தூரமாய் போன பிள்ளைகள் கொண்டு
கொண்டு வரப்படுவார்களாக. எந்த சிறையிருப்பில் அகப்பட்டிருந்தாலும் சரி, கேம்ஸ் என்றும் தேவையில்லாத மணிக்கணக்கில் நாள் கணக்கில் விளையாடுகிற கேம்ஸுகள் மற்றும் வீடியோக்களிலே யூடியூப்களிலே தேவையில்லாத காரியங்களை சினிமாக்கள் என்றும் தொடர்கள் என்றும் காமெடிகள் என்றும் தங்களை பார்த்து நேரங்களை வீணடித்து தங்கள் வாழ்க்கைகளை வீணடிக்கிற பிள்ளைகள் திருப்பப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே மனம் திரும்பும்படியாய் எல்லா கட்டுகளும் உடையும்படியாய் மக்கா சந்தா ரக்காபோ தக்கா ரம்மா ரதா ரபோ சக்கா ரதரபோ துர்கபரதரபோ எல்லா கட்டுகளும் எல்லா அந்தகார கட்டுகளும் எல்லா மாந்திரீக எல்லா மசிய வசிய கட்டுகளும் மறுக்கப்படுவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஃபாதர், in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார கட்டுகளும் இப்பொழுதே 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 அழிக்கப்படுவதாக. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கே எங்கே இவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் சரீரத்திலே ஒரு மாற்றம். மாக்கா சந்தா ராம்பா ராதா ரபோ. ஓ லார்ட், ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, எங்கள் முயற்சியாலும் எங்கள் பலத்தினாலும் நாங்கள் சொல்லுகிற அறிவுரைகளினாலும் எங்கள் மிரட்டல்களினாலும் அல்ல, உங்க ஆவியினாலே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் தெய்வமே, பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்ற விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நடு இரவு ஜபத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஓ லார்ட், மனம் திரும்பாத கணவன் மனைவிகள், ஓ லார்ட், குடும்பத்திலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளிலே இருந்து ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வராதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. அல்லேலூயா. இந்த உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறதான இந்த நடு ஜாமத்திலே என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். mighty and holy name of Jesus. இப்பொழுதே மாற்றம் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும். மாக்கா தரபோ துர்ஷந்த ரக்கபோ. இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி. வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஜபத்தை கேட்கிற நல்ல தெய்வன், இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் நன்றாக ஜெபிக்கவும் என் தேவனை பின்பற்றவும், பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் எல்லா பாவ சாப கட்டுகளில் இருந்தும் இவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு விடுதலை மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறபடியே உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்தில், ஆவி ஆத்துமாவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த மாற்றம் வரும் பொழுதுதான், அந்த உயிர்ப்பிப்பு வரும் பொழுதுதான் நீங்கள் ஆவிக்குள்ளாய் இன்னும் அற்புதமாய் இன்னும் அழகாய் ஜெபிக்க முடியும். நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபங்களும் உங்களுக்குள்ளே வருகிற அந்த உயிர் மீட்சியும் உயிர்ப்பிப்பும் உங்கள் வாழ்க்கையிலே சரீரத்திலே இருக்கிற உங்கள் சரீரத்தை வேதனைப்படுத்துகிற பல்வேறு துன்பங்களிலே உபத்திரவங்களிலே உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பிப்பும் மீட்பும் உண்டாகும் பொழுது பெரிய மாற்றம் உண்டாகும். அப்படியே பாருங்கள், ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். ஐயா, இது பலகீனமான சரீரம். இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும்படியான சாவுக்கு இனமான சரீரமாய் இருக்கிறது. பாவத்தில் இருந்து விடுபட, சாபங்களில் இருந்து விடுபட, அல்லது வியாதிகள் துன்பத்தில் இருந்து விடுபட சில வேளைகளிலே இந்த சரீரத்தால் முடியவில்லை. உதவி தேவைப்படுகிறது. ஐயா, சகாயம் தேவைப்படுகிறது.
இதற்காகவே உங்களுக்கு ஒரு உதவியாளர், துணையாளர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய அதே ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, Thank you Lord. ஐயா, இப்பொழுது எங்கள் சரீரங்களிலே ஒரு மாற்றம், எங்கள் வாழ்க்கையிலே அதன் மூலமாய் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே, அன்றியும் இயேசுவையே எங்கள் இரட்சகரையே மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவையே மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாவுக்கு இனமான நம்முடைய சரீரம் தளர்ந்து போகிற, சோர்ந்து போகிற, உறங்கி போகிற, அல்லது பல்வேறு இடைஞ்சல்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் வாங்கி கட்டி கொள்ளுகிற, பல்வேறு வியாதிகளையும் பலகீனங்களையும் வாங்கி கட்டி கொள்ளுகிற பலகீனமான மண்பாண்டம் போன்ற இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாய், சாவுக்கு இனமான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. தட்டி அன்பு தேவன் உங்களுக்காக செய்த அற்புதமான காரியத்தை நினைத்து பாருங்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போவேனே ஆகில் பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் உங்களிடத்திலே அனுப்புவேன். வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காய் அனுப்புவேன். அவரை இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் அதை அறிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாமற் போகலாம். ஆனால் அவரை நீங்கள் அறிவீர்கள். எப்படின்னா, அவர் உங்களோடு உலாவி, உங்களுக்குள்ளே உலாவி, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் வரும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும். சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் மாறும் பொழுது, அங்கே உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் 1000 ஏவல்களை செய்து எத்தனை ஆயிரக்கணக்கான குட்டி சாத்தான்களை அனுப்பினாலும், பரிசுத்த ஆவியானவர் பராக்கிரமசாலியாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் எந்த ஏவலும் எந்த பில்லி சூனியமும் உங்களுக்கு விரோதமாய் வேலை செய்ய முடியாது. என் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய், மமராதரபோ சக்கரகதரபோ துருக்கபரதரபோ சக்கரபோ துருக்கபரதரபோ துருக்கபரதரபோ ஒரு கபர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி பற்றி பிடிக்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்கள் குடும்பங்களை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும், இவர்கள் ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தை இவர்களுக்கு இருக்கிற சுகத்தை குடும்ப வாழ்க்கையை சொத்து சுகங்களை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் அந்த பரலோக அக்கினி இறங்கி வரட்டும் ராஜா. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, Father, in the mighty holy name of Jesus, இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே, இந்த நொடி பொழுதிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, சுட்டெரிப்பின் ஆவியாய், வல்லமையின் ஆவியாய், பராக்கிரமத்தின் ஆவியாய், எங்கள் ஆவியானவருடைய மகிமை இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. கமரதரபோ ஷக்கரதரபோ துருக்கபரதரபோ சந்தரபோ துருக்கபரதரபோ துருக்கபர. இப்பொழுது எல்லா பிசாசின் கிரியைகள் அழிகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிசாசின் கிரியைகள் அழிகிற நேரம், எல்லா பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்களும் இந்த நடு ஜாமத்திலே அழிகிற நேரம். மறந்து விடாதிருங்கள். வாயை திறந்து இப்பொழுதே ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரபா சுக்கு மரதரபோ. இப்பொழுதே பொல்லாத ஆவிகளின் சேனைகளே வெளியேறுங்கள். சொல்லுங்க வாயை திறந்து. என்னை விட்டு தலையில கை வச்சு, உச்சம் தலையிலே கையை வைத்து ஜெபியுங்கள். என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு பொல்லாத ஆவிகளின் சேனைகளே வெளியேறுங்கள். மந்திர சூர
சூனிய ஆவிகளே வெளியேறுங்கள், பில்லி சூனிய மாந்திரீக ஆவிகளே வெளியேறுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே என் குடும்பத்தை நாசமாக்கவும், என் பிள்ளைகளை நாசமாக்கவும், என் பிள்ளைகளை சிறைப்பிடித்துக் கொண்டு போகவும் வந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சிதறுண்டு போவீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்களாக. இப்பொழுதே பொல்லாத ஆவிகளே உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஓரபரா துருமக்கரா சந்தர கபரு கபரதரபோ அரவரா துருமக்கரா சந்துரு கபரதரபோ. எல்லா அந்தகார ஆவிகளும், விக்கிரகத்தின் ஆவிகளும், மந்திரவாதிகளால் ஏவி விடப்பட்ட, சன்னதக்காரர்களால் ஏவி விடப்பட்ட, குறி சொல்லுகிறவர்களால் ஏவி விடப்பட்ட, குடுகுடுப்பைக்காரர்களால் போடப்பட்ட எல்லா மந்திர ஆவிகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஹரா சுந்துரு கபரதரபோ ரபரதரு குமரதரபோ சதரபோ துரு கபரதரபோ தேவ பிள்ளைகளை விட்டு விலகும்படியாய், இவர்கள் குடும்பங்களை, இவர்கள் வீடுகளை விட்டு இவர்கள் வியாபாரங்களை, ஊழிய ஸ்தலங்களை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார ஆவிகளும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல சிங்கத்தின் வாயை பிடித்து கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டானே, அப்படியே என் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சிங்கம் போல் சிதறி சீறிக்கொண்டு வருகிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் விழுங்க காத்திருந்து வகை தேடி சுட்டி திரிகிற பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளை கிழித்தெறிகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே. mighty and holy name of Jesus. ஓ சிங்கம் போல் எப்படி பலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது கையிலே ஒன்றும் இல்லாதிருந்த பிறகும் சிங்கத்தின் வாயை கிழித்து போட்ட அந்த சிம்சோனை போல இப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட, பரிசுத்த ஆவியினால் அதிகாரப்படுத்தப்பட்ட நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சிங்கம் போல், கர்ச்சிக்கிற சிங்கம் போல் என் அன்பு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை எங்கே அழிக்கலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி நாசமாக்கலாம் என்று கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை சிதறடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அவைகளுடைய வல்லமைகளை, அவர்களுடைய எல்லா ஆதிக்கங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே சிங்கங்களின் வாய்களை கிழித்து போட்டது போல கிழித்து எறிகிறோம் இப்பொழுதே. mighty name of Jesus. You devil, you have no right over my people. Right now I command in the name of Jesus, I command in the mighty name of Jesus, leave my people, get out from my people in the name of Jesus. Hallelujah. இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்தகார வல்லமைகள் இன்றே மாறி போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த பிசாசின் கிரியைகளும் இனி மேலும் நிலை கொண்டிராதபடி ஹல்லேலூயா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இவர்கள் மீதும் இவர்கள் பிள்ளைகள் மீதும் தெளிக்கிறோம். நீங்களும் சொல்லுங்க அருமையான சகோதர சகோதரிகளே, எங்கள் பிள்ளைகளின் மீதும் எங்கள் மீதும் எங்கள் வீட்டின் மீதும் எங்கள் வாகனங்களின் மீதும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிக்கிறோம். அன்று அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தங்களை வீட்டின் நிலை கால்களிலே தெளித்த பொழுது அந்த இரத்தத்தின் அடையாளத்தை கண்ட மாத்திரத்திலே சங்காரக்காரன் எப்படி உள்ளே வராது விலகி போனானோ அப்படியே இன்று சங்கார தூதர்கள் விலகி போகும்படியாய் அழிம்பனும் கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும்
வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் விலகி போகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை நெருக்காதபடி, தொடாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு ஒரு பரிபூரண பாதுகாவல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஃபாதர், in the mighty and holy name of Jesus, இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுதே மாற்றம் உண்டாகட்டும், இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கட்டும். மாக்கா சந்தா ரபோ ருக்கா வராத ரபோ துருக்கா வராத ரபோ. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று ஐயா இந்த நடு இரவு, அக்னிமயமான நடு இரவு ஜப வேளையிலே இவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. நீரே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருந்து என் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாய், தொடர்ந்து அதிசயங்கள் நடக்கும்படியாய், இவர்களுக்கு இருக்கிற கடன்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி சுவாமி. நீரே பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம். mighty name of Jesus. Oh Lord, இந்த பிள்ளைகள் நம்பி இருக்கிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். பிசாசு இனிமேலும் இனிமேலும் ஐயா எந்த மந்திர சூனியமும், இனிமேலும் எந்த பாவ சாப கட்டுகளும், பரம்பரை சாபமும் இனிமேலும் தேவ பிள்ளைகளின் மீது கிரியை செய்யாதபடி ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty and holy name of Jesus. Thank you Lord, thank you Lord. நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கம் உள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஓ லார்ட் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். mighty name of Jesus. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய், ஓ லார்ட் விசேஷித்த காரியங்கள் நடக்கும்படியாய், அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாய், எங்கே எங்கே இவர்கள் தோற்று வெட்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, இனி என்ன செய்வேன் என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே இவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்குகளிலே அகப்பட்டது போன்ற கொடிதான சூழ்நிலைகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஓ லார்ட் உம்முடைய தூதன் இவர்களை விடுவிக்கும்படியாய், ஆவியாய் இருக்கிற தூதர்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அன்று சோதோம் குமாரா அழிக்கப்பட்ட பொழுது லோத்து உடனடியாய் வெளியே புறப்படாத அந்த சூழ்நிலையிலே அவன் தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் மீது வைத்த தயவினாலே, இரக்கத்தினாலே என் தெய்வமே உம்முடைய தூதன் அவரை லோத்துவை கரங்களை பிடித்து வெளியே அழைத்து கொண்டு விட்டது போன்று ஆமென், அந்த அழிவிலும் ஆபத்திலும் இருந்து அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் வரப்போகிற அல்லது வந்திருக்கிற இவர்களை சூழ இருக்கிற எந்த அழிவில் இருந்தும் பாதுகாக்கும்படியாய், எந்த பிசாசின் வல்லமைகளிலும் சிக்கல்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளையும் குலைத்து போடுகிறோம். mighty and holy name of Jesus. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள், சதிகள் இதோடு இன்றோடு அழிந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Thank you Lord, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நடக்க போகிற ஐயா நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் நடக்க போகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் நாங்கள் ஒரு சேர ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்க போகிற சுகமளிக்கும் கூட்டங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த கூட்டங்களிலே இன்னும் பலமாய், இன்னும் பலமாய், இன்னும் வல்லமையாய், இன்னும் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. ஓ ஃபாதர், in the mighty name of Jesus, எல்லா அந்தகார சக்திகளும் மாறி போகும்படியாய் நடக்க போகிற இந்த சுவிசேஷ கூட்டங்கள் மகிமையும் மகத்துவமுமாய் நடக்கும்படியாய் தேசத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருகிற கூட்டங்களாய் ஓ லார்ட் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தெய்வமே நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம்.
மாற்றும். இந்த கூட்டங்களுக்காக உதவிகளை செய்கிற ஐயா, எங்களோடு இணைந்து வேலை செய்கிற இந்த கூட்டங்களுக்கு ஏற்படுகிற மிக அதிகமான பண தேவைகளை சந்திக்கும்படியாய் உதவிகளை செய்கிற, பண உதவிகளை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நூறத்தனையாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார ஆவிகளும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் எங்கும் எதிலும் இவர்களுடைய தொழிலை, கையின் பிரயாசங்களை, இவருடைய வருமானத்தை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் செய்யாதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நடுஜாம ஜெபத்திலே என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆளுகை செய்யும்படியாய் எழுந்தருளுவீராக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். உங்க வாழ்க்கையில பெரிய மகிமையும் மகத்துவமுமான மாற்றங்கள் உண்டாகும், சந்தேகமே இல்லை. பிசாசின் கிரியைகளை அழிக்கிற, இந்த அழித்து நாசமாக்குகிற இந்த வல்லமையான அக்னிமயமான பரிசுத்த ஆவியானவரோடு ஜெபிக்கிற நடு இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து விரைவாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். சேனலில் இருந்து வருகிற ஒரு நிமிட செய்திகள், இரவு நேர செய்திகள், அதிகாலை செய்திகளை, அதிகாலை ஜபங்களை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நாளை காலை இருக்கிற அற்புதமான அதிகாலை ஜபத்தை பார்க்க மறந்து விடாதிருங்கள். அதில் வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய அற்புதமான சாட்சிகளை பாருங்கள். நம்முடைய கூட்டங்களில், நம்முடைய ஜபங்களில் நடக்கிற நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நீங்கள் எந்நாளும் காணும்படியாய் உங்களுக்கு பிராட்காஸ்ட் பண்ண விரும்புகிறோம். அதை பாருங்க. அதுபோலவே நடக்கும் என்று விசுவாசியுங்கள். உங்க குடும்பத்தில் யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ, யார் யார் பலகீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த காலை ஜபங்களை அனுப்பி கொடுங்கள். அங்கே இருக்கிற சாட்சிகளை அவர்கள் நிச்சயமாய் பார்க்கட்டும். கர்த்தர் அவர்களையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்காய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென்.